விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district. கோவையில் தாவேகாவின் வாக்குச்சாவடி முகவர்கள் கூட்டத்தில் 18 வயதிற்கு குறைவானவர்கள் அனுமதிக்கப்பட்டது சர்ச்சையான நிலையில் இன்று 18 வயதிற்கு குறைவான நபர்களை தடுத்து நிறுத்தி திருப்பி அனுப்பி வருகின்றனர். விவரங்களை வழங்க செய்தியாளர் சந்தானம் இணைந்திருக்கிறார். சந்தானம், 18 வயதிற்கு குறைவானவர்கள் எப்படி அனுமதிக்கப்பட்டார்கள்? தற்பொழுது யார் அவர்களை திருப்பி அனுப்பி வருகிறார்கள்? அப்போது தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த 2வது நாள் பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டம் என்பது இன்று தொடங்கி நடைபெற்றது. குறிப்பாக நேற்று நடைபெற்ற இந்த கூட்டத்தின் போது 18 வயதுக்கு குறைவான நபர்கள், ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்றது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியது. குறிப்பாக வாக்குச்சாவடி முகவர்கள் என்பது கட்சியினுடைய மிக முக்கியமான பொறுப்பு என கட்சியினுடைய தலைவர் உள்ளிட்ட பலர் வலியுறுத்தக்கூடிய நிலையில் வாக்கே இல்லாத நபர்கள் எப்படி முகவர்களாக இருக்க முடியும் என்ற சர்ச்சை ஏற்பட்டது. இந்த நிலையில தான் இன்று காலை முதல் தமிழக வெற்றி கழகம் சார்பாக நியமனம் செய்யப்பட்டக்கூடிய நிர்வாகிகள் இந்த 18 வயதுக்கு குறைவான நபர்கள் யார் வந்தாலும் அவர்களை தடுத்து நிறுத்தி வெளியே அனுப்பி வைக்கக்கூடிய பணிகளில் ஈடுபட்டு வராங்க. குறிப்பா பார்த்தோன்னா நேற்று இந்த கூட்டத்தில் அவர்கள் பங்கேற்ற தொடர்பாக கட்சியினுடைய தரப்புல இந்த மாவட்ட செயலாளர்கள் மற்றும் மாவட்ட பொறுப்பாளர்கள் அவர்களுக்கு நெருக்கமான நபர்களை உள்ளே அழைத்து வந்ததுதான் சர்ச்சை ஏற்படுத்தியது. அவர்கள் வாக்குச்சாவடி முகவர்கள் இல்லை என்று நம்ம பேசும்போது தெரிவித்திருந்தாங்க. இருப்பினும் இன்று அப்படி ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெறக்கூடாது என்று இந்த பகுதிகளில் கண்காணிப்பு பணிகளில் ஈடுபட்டக்கூடிய நபர்கள் தன்னார்வ மூலமாக அவர்களை தடுத்து திருப்பி அனுப்பக்கூடிய பணிகள் என்பது நடைபெற்றது. இருப்பினும் கூட மாவட்ட செயலாளர்கள் தங்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நெருக்கமான நபர்கள் 18 வயதுக்கு குறைவாக இருந்தாலும் கூட ஒரு சில நபர்களை உள்ளே இன்றும் அழைத்து செல்லக்கூடிய சம்பவம் என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறத பார்க்கிறோம். இருப்பினும் கூட கட்சியினுடைய தரப்புல 2வது நாளாக இன்று நடைபெறக்கூடிய பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தை மிக சிறப்பாக நடத்தி முடிக்க வேண்டும். நேற்று இந்த கூட்டம் நெரிசல் காரணமாக ஏற்பட்ட எந்த ஒரு தடங்களும் இல்லாமல் இன்று நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டு செயல்பட்டு வராங்க. இன்று 2வது நாள் என்னென்ன முக்கிய நிகழ்வுகள் இந்த கூட்டத்தில் நடைபெற இருக்கு சந்தானம்? 2வது நாளை பொறுத்த வரைக்கும் நேற்று போலதான் 3 மணி முதல் 6 மணி வரை நிகழ்ச்சியை நடத்த திட்டமிட்டிருக்கிறாங்க. வந்த உடனே தமிழ்தாய் வாழ்த்து, அதே போன்று கட்சியினுடைய கொள்கை பாடல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள்லாம் நடைபெற்று பின்பு கட்சியினுடைய தலைவர் விஜய் உரையாற்றிருக்கிறார். அதன் பின்புதான் அந்த 2 தாவேகாவினுடைய ஐடி துணை பொதுச் செயலாளர்களுடைய CTR முகக்குமார், தாவேகாவினுடைய தேர்தல் மேலாண்மை பிரிவினர் பொதுச் செயலாளர் யாதவ் 2 பேர் தான் 4 தலைப்பின் கீழே இந்த கருத்தரங்கில் அவர்களுக்கான கருத்தரங்கு பாடங்களே இருக்கிறாங்க. 4 தலைப்பின் கீழே அந்த கருத்தரங்கு பாடம் முடிந்த பின்பு அவர்களுக்கு தேவையான புத்தகம், அதே போன்று பென்ட்ரைவ் உள்ளிட்டவரில் அவங்கவுங்க தொகுதிக்குட்பட்ட கடந்த 2011, 16, 21 என 3 சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் குறித்த விவரங்கள் அடங்கிய ஒரு புத்தகம் என்பது அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. குறிப்பாக மாவட்ட செயலாளர்களுக்கு அடுத்த கட்டமாக ஒவ்வொரு தொகுதிக்கும் இந்த பூத் கமிட்டி முகவர்கள் கூட்டத்தை நடத்தணும். 15 நபர்களை ஒரு வாக்குச்சாவடி மையத்துக்கு பொறுப்பாளர்களாக நியமனம் செய்து 70 முதல் 80 வாக்காளர்களுக்கு ஒரு பொறுப்பாளர் இருக்கணும். அந்த 80 பேரை தொடர்ச்சியாக 2 வாரங்களுக்கு ஒரு முறை அவர்கள் நேரடியாக சந்தித்து உரையாற்றணும். மக்களிடம் தாவேகாவுடைய கட்சியை கொள்கையை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்றதுதான் இந்த கூட்டம் முடிந்த பின்பு மாவட்ட செயலாளர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அறிவுரையா இருக்கு. தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி சந்தானம். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution, Best Engineering College in Virudhunagar district.